இப்போ உங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவை என்பதை நீங்கள் உளமாற நேசித்து நீங்கள் அதை அந்த மந்திரத்தை அந்த மந்திரம் என்பது ஒன்றுமே இல்லை. எனக்கு இது வேணும் வேணும்னு இது பிரபஞ்சத்தை கேட்குறீங்க இல்லையா, அதான் மனம் என்னும் மந்திரம். உங்களுக்கு இலக்குகள் என்ன, உங்கள் லட்சியம் என்ன, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத முடிவு செஞ்சு அதே திரும்ப திரும்ப நீங்கள் யோசிக்கிறது மூலமாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி கற்பனை உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கற்பனை செய்கிறப்ப அது தானாகவே உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். வருமத்தில் திளர்த்த காலம் என்று சொல்லுவோம். ஸோ இதில் உங்களுடைய கவனம் எல்லாம் இங்கே வச்சுக்கணும். கவனம் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் அப்படியே இந்த 2 கையையும் அப்படியே இங்கே வச்சுட்டு நீங்கள் என்ன வேணுமோ அதை கேளுங்க. நம்ம தூங்குறது எதுக்காக தூங்குகிறோம்? நம்ம பிரெயினுக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக போகிறதுக்காக தான் நம்ம தூங்குகிறோம். அதனால் இந்த நம்முடைய மூளை வலுப்பெற வேண்டும், மனசு வலுப்பெற வேண்டும் சொன்னால் நீங்கள் ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மனம் என்னும் மந்திரம், அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இது மனம், நம்ம மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசு தான் நம்ம எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்தது. இப்போ உங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவை என்பதை நீங்கள் உளமாற நேசித்து நீங்கள் அதை அந்த மந்திரத்தை அந்த மந்திரம் என்பது ஒன்றுமே இல்லை. எனக்கு இது வேணும் வேணும்னு இது பிரபஞ்சத்தை கேட்குறீங்க இல்லையா, அதான் மனம் என்னும் மந்திரம். இதை நீங்கள் உளப்பூர்வமாக அதை நீங்கள் செய்யணும். உளப்பூர்வமாக கேட்கணும் பிரபஞ்சத்துக்கிட்ட, இது எனக்கு கொடுங்க, இது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கொடுக்குறப்ப அந்த பிரபஞ்ச சக்தியோடு உங்களுடைய மனமும் சேர்ந்து அந்த அடைவதற்கான சாத்தியக்கூறுகளை நீங்கள் மேற்கொள்ளும். அந்த அடைவதற்கான சாத்தியக்கூறுகளை மேற்கொள்ளையில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த பவர் ஆஃப் இமேஜிங் அப்படின்னாங்க. நீங்கள் ஒரு கற்பனை செய்து கொள்ளுங்கள், இது வேணும் அப்படின்னு கற்பனை செய்து கொள்ளுங்கள். நான் சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், அந்த காலத்தில் நாங்கள் இருந்தது ஓட்டு வீட்டில் தான் இருந்தோம். நான் என்ன பண்ணுவேன்னா, அடிக்கடி ஒரு வீடு, மாடி வீடு நான் படம் வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன் இல்லையா. அதே நான் எப்படி படம் வரைஞ்சனோ அதே மாதிரி வீடை நான் கட்டுவதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சி, இந்த பிரபஞ்சம் கிடைச்சிச்சு. அதான் நீங்கள் என்ன தேவை என்பதை முதல்ல முடிவு பண்ணணும். உங்களுக்கு இலக்குகள் என்ன, உங்கள் லட்சியம் என்ன, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத முடிவு செஞ்சு அதே திரும்ப திரும்ப நீங்கள் யோசிக்கிறது மூலமாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி கற்பனை உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கற்பனை செய்கிறப்ப அது தானாகவே உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் மனம் என்னும் மந்திரம்னு சொல்கிறோம். இதை ஒரு ப்ராக்டிஸாக பண்ணணும். தினந்தோறும் அமைதியாக உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் மனக்கண்ணில் அப்படி நினச்சிட்ருங்க. மனக்கண் என்பது இந்த நெற்றிக்கண், இந்த இடத்தான் நெற்றிக்கண் சொல்கிறோம் இல்லையா, தேடை. இதில் நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு என்ன வேணும், எந்தவாக மாறப்போகிறீர்கள், எதாக மாறப்போகிறீர்கள், உங்களுக்கு என் லட்சியம் என்ன, கனவுகள் என்ன, உங்களுக்கு இலக்குகள் என்ன, அதுக்கு இந்த இலக்குகளை அடைவதற்கான வழிமுறைகள் என்ன, அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு பணத்தை எவ்வளோ செலவழிக்க போகிறீங்க, உடல் உழைப்பு எவ்வளோ செலவழிக்க போகிறீங்க அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அது மாதிரி பண்ணுறப்ப நீங்கள் நினச்சதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். அது இல்லாமல் இன்னும் எளிய முறையாக நீங்கள் இந்த தியானம் செய்கின்ற பொழுது அந்த மெடிடேஷன் பண்ணி இந்த வேணும்னு நீங்கள் பிரபஞ்சத்தை கேட்குறப்ப எங்கள்கிட்ட முப்பு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறது. அந்த முப்பு அதை நீங்கள் நெற்றிக்கண்ணில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இது வேணும் இது கிடைக்கணும், நான் இப்படி இதோ ஆக வேண்டும், இந்த மாதிரி நான் ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும், ஐபிஎஸ் அதிகாரி ஆக வேண்டும், ஒரு நல்ல கல்வியாளராக வேண்டும், ஒரு ஆசிரியராக ஆக வேண்டும், இது மாதிரி நீங்கள் என்ன வேணும், உங்களுக்கு நீங்கள் பெரிய ஒரு கோடீஸ்வரர் ஆகணும், அல்லது ஒரு நல்ல வீடு கட்டணும், நல்ல மனைவி வேணும், நல்ல மக்கள் வேணும், குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்ப 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 நீங்கள் அதை யோசித்து உங்கள் மனக்கண் வழியாக நீங்கள் கேட்குறப்ப இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மனசு தான் எல்லாம் காரணம். மனசு தான் நம்ம எல்லாம் காரணம். யாரையுமே நீங்கள் திட்டாதீங்க. நான் ஒருத்தர் வந்தார், அவர் ஒருத்தர் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்கிட்ட வாங்கிட்டு இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு இழுகடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன் தெரியுமா, அவரை திட்டாதீங்க, அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள். அவர் நல்லா இருந்தால் தானே உங்களுக்கு கொடுப்பாரு. அவர் நல்லா இருக்கணும், அவர் பொருளாதார வளரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினச்சிட்டு அவருக்கு நல்லா இருக்கிறதுக்கு ப்ரே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்படியா சார், அவன் தான் திட்டுப்பையன், எனக்கு தரமாட்டேங்கிறீங்க, அவன் நல்லா இருக்கணும்னு சொன்னீங்க, நல்லா இருக்கணும்னு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இவர் தினந்தோறும் அவர் நல்லா இருக்கணும்னு சொன்ன உடனே இந்த ஸ்ப்ரேயை முப்புங்கிற ஒரு ஸ்ப்ரேயை அடிச்சுட்டு அவர் மெடிடேஷன் பண்ணி அவங்க நல்லா இருக்கணும் சொன்னோடனே கூடிய விரைவில் அவர் கொண்டாந்து பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாராம். அப்போ சொல்ல என்ன சார் இது அதுதான் நம்முடைய வைப்ரேஷன் நம்முடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் மற்றவங்கள நல்வழிப்படுத்தும். இதுதான் மிக மிக முக்கியமானது. யாரையும் திட்டாதீங்க, யாரையும்
திட்டவே கூடாது. அப்படி போயிடுவ, இப்படி போயிடுவ, நீ உருப்பிடுவியா அப்படிலாம் சொல்லவே கூடாது. நீங்கள் வந்து அடுத்தவங்க வாழ்த்துங்கள். நீங்கள் வாழ்த்துகிற பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, பாராட்டப்படுங்கள், உங்கள் நிலை உயரும். அப்போ நம்முடைய சுற்றத்தார்கள் சுற்றி இருப்பவர்களும் நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து நல்லா இருக்க முடியும். இதுதான் மனம் என்னும் மந்திரம். அதனால் உங்கள் உறவினர்களும் உடன் பிறந்தார்களும் உங்களுக்கு உடன் பிறந்தார்களும் பங்காளிகளும் உங்கள் எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் வந்து அவங்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்கின்ற பொழுது இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு நலவாழ்வை கொடுக்கும். நீங்கள் இந்த இதை வந்து ஒரு மெடிடேஷன் வந்து சொல்லித்தரேன். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் அப்படியே உங்களுடைய இந்த மனக்கண் இருக்கு இல்லையா, தேடைன்னு சொல்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எக்ஸ்ட்ரா ஒன்றுங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட் சொல்லுவோம். வருமத்தில் திலர்த்தகாலம் என்று சொல்லுவோம். ஸோ இதில் வந்து உங்களுடைய கவனம் எல்லாம் இங்கே வச்சுக்கணும். கவனம் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் அப்படியே இந்த 2 கையையும் அப்படியே இங்கே வச்சுட்டு நீங்கள் என்ன வேணுமோ அதை வந்து கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்பதை வந்து இங்கே வந்து இமேஜின் பண்ணுங்கள். இது வேணும், நான் கலெக்டர் ஆகணும், அல்லது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வேணும், அல்லது ஒரு பெரிய கல்வியாளராக வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இங்கே கலெக்டர் ஆகணும்னு சொன்னால் என்ன இமேஜின் பண்ண தெரியுமா, நீங்கள் வந்து கலெக்டர் ஆகிட்டீங்க, அந்த சீட்டில் போய்ட்டு உட்காந்துறீங்க, அப்படி மாதிரி கற்பனை பண்ணணும். நீங்கள் இறங்கி வர்றீங்க, அங்கே உங்களுடைய உதவியாளர்கள் உங்களை மதிப்பு வச்சு காரை திறந்து விடுறாங்க, அதில் ஏறுறாங்க. இப்படியெல்லாம் கற்பனை செய்ய வேண்டும். இப்போ கற்பனை செய்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதற்குள்ளே என்ன பண்ணணும், அந்த கலெக்டர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், நிறைய படிக்கணும், நிறைய புக்ஸ் படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போ தெரிஞ்சுக்கிருவீங்க. அதுக்கு வந்து நீங்கள் உடல் உழைப்பு, மன உழைப்பு மிக மிக முக்கியமானது. அப்போ செய்கிறப்ப நீங்கள் வந்து இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ஒன்றை திரும்ப திரும்ப நினைப்பதனால் நீங்கள் அதாகவே மாறிவிடுகிறீர்கள். அதனால் நீங்கள் அது மாதிரி பண்ணி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று மிக உயர்ந்த நிலைக்கு வரணும்னு சொன்னால் இந்த மனம் என்னும் மந்திரம் அப்படி தருவீங்க. த பவர் ஆஃப் இமேஜினேஷன் சொல்வார்கள். நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள், அதாக மாறிவிடுவீர்கள் என்று சொல்வார்கள். நான் என்னென்னலாம் நான் கற்பனை பண்ணணும் அதெல்லாம் உண்மையில் சத்தியமாக எனக்கு கிடைச்சிருக்குங்க. நான் எப்படி இருக்கலாம் நினச்சனோ அதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் இதுபோல் நீங்கள் எல்லா விதத்திலையும் நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்பதை நினைத்துக்கொண்டு அதற்கான உழைப்பு மிக மிக முக்கியமானது. ஒரு டாக்டர் நமக்கு தெரிஞ்சவர், அவர் ஜமால் முகதன் பேராவூரில் இருக்கார். அவர் வெளிப்பட்டிருக்காரு. அவருக்கு 92 வயசு. இன்னும் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் உழைப்பு, அதாவது அழைப்பு முறை உழைப்பு அவசியம் அப்படி வெளிப்பட்டிருக்காரு. அப்போ 92 வயசு இந்த மக்களுக்காக சேவைகிற மனிதன் பாருங்கள். அவங்க அந்த மனிதர் அவங்களுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உழைப்பே உயர்வை தரும் அப்படின்ட்டு எழுதிப்பட்டிருக்காரு. அப்போ நீங்கள் எதாக மாற விரும்புகிறீர்களோ அதாக மாறிவிடுவீர்கள். அதற்கு குறைஞ்சபட்சம் உங்களுடைய விலை என்ன, உங்களுடைய உழைப்பு என்ன, அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட போகிறீங்க, எத்தனை நேரம் உழைக்க போகிறீங்க அப்படிங்கிற முடிவு செய்து நீங்கள் கற்பனை செய்து கொண்டு அதாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள். எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மற்றவர்களை வாழ்த்துங்கள். மற்றவர்களை எந்த காரணத்தை கொண்டும் அவங்கள வந்து திட்டுவது, நீ நல்லா இருக்க மாட்டேன் அப்படி இருக்கணும்னு சொல்லவே கூடாது. நீங்கள் வந்து நேர்மறையாக சிந்திங்கள். நேர்மையான வார்த்தைகள் மட்டுமே பயன்பெறுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவீர்கள். அடுத்து வந்து ஒரு மூச்சு பயிற்சி வர இந்த மனசுங்கிறது என்னது இங்கேயா இருக்குது, என் மனசை திட்டு சொல்கிறேன்னாக்கா இங்கே சொல்கிறது இல்லை. இந்த பிரெயின் மூளை இருக்கு இல்லையா, மூளைங்கிறது ஒரு ஹார்ட்வேர். அதில் இருக்கிற சாஃப்ட்வேர் தான் என்னது நம்முடைய மனசு அப்படின்னு சொல்கிறோம். மனசுங்கிறது வந்து பிரெயினில் இருக்கிற நம்முடைய எண்ண அலைகள் தான் வந்து நம்ம மனசுன்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ அந்த மனசை தூய்மையாக வைத்துக்கொள்வதற்கு ஆக்சிஜன் வந்து நம்ம பிரெயினுக்கு அதிகமாக போகணும். ஓகேவா? நம்ம தூங்குறது எதுக்காக தூங்குகிறோம், நம்ம பிரெயினுக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக போகிறதுக்காக தான் நம்ம தூங்குகிறோம். அதனால் இந்த நம்முடைய மூளை வலுப்பெற வேண்டும், மனசு வலுப்பெற வேண்டும் சொன்னால் நீங்கள் வந்து அமைதியாக உட்காந்து இதை வந்து இப்படி வச்சுட்டு அப்படியே மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணையில் உங்கள் எண்ண அலைகள் எங்கேயும் சுற்றக்கூடாது. இங்கே கான்சன்ட்ரேஷன் வந்து இங்கே தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அங்கே கான்சன்ட்ரேஷன் இருக்குது. நீங்கள் என்ன தேவை என்பதை ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு நீங்கள் சொல்கின்ற பொழுது உங்களுக்கு அது மிக விரைவில் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. நீங்கள் இந்த காணொலியை பார்க்கின்ற நீங்கள் அனைவரும் ஆரோக்கியம் பெற வேண்டும். மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஆரோக்கியம் என்று சொன்னால் ஃபிசிக்கலி, மென்டலி, சோசியலி
வெல்பீயிங் தான் வந்து வெல்பீயிங் இஸ் கால்ட் ஹெல்த்துன்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் மனதளவில் எப்படி இருக்கீங்க, உடலளவில் ஆரோக்கியமாக இருக்கீங்க, மனதளவில் இருப்பீங்களா, சோசியல் வெல்பீயிங்னு சொன்னால் நீங்கள் அடுத்தவங்களோட எப்படி உறவுகளை மேம்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியமானது. அதனால் மற்றவர்களோடு இணக்கமாக இருங்கள். பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, மேல் வீடு, அங்காளி, பங்காளி, உடன் பிறந்தார் இவங்களோட ரொம்ப அன்பை செலுத்துங்க. நீங்கள் அன்பை செலுத்துவதன் மூலமாக அன்பை பெற்றுக்கொள்ளலாம். இதனால் நீங்கள் நல்ல வாழ்வு பெறுவீர்கள். நீங்கள் 100 ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இது எளிமையான வழிமுறைகள். இதை கடைபிடிச்சின்னா உங்களுக்கு நோய் எல்லாமே போயிடுமே. உங்கள் மனசு பிரெயின் நல்லா வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை வியாதி கிடையாது, பிளட் ப்ரெஷர் கிடையாது, எந்த வியாதியும் கிடையாது. அப்போ மனசை வந்து பாசிட்டிவாக வச்சுருங்க என்று கூறி விடைபெறுகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுவதற்கு முன் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.